கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன். விவசாயிகளுக்கு ரூபாய் 5,00,000 வரை பயிர்க்கடன். தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பித்த அன்றே கடன் வழங்கும் புதிய திட்டம் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் தருமபுரியில் மட்டும் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் 4473 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு 7% வட்டியில் பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்தினால் வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன்களுக்கு விண்ணப்பித்தால் சங்க அதிகாரிகள் அதை பரிசீலித்து கடன் வழங்க 2 வாரங்களுக்கு மேல் காலதாமதம் செய்கின்றனர். இதனால் குறித்த காலத்தில் கடன் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். பயிர்க்கடனுக்கு விண்ணப்பித்தால் அதை பரிசீலித்து கடன் வழங்க 15 நாட்களுக்கு மேல் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் விதைப்பு மற்றும் சாகுபடி காலத்தில் பணம் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த சிக்கலை தீர்க்க விண்ணப்பித்த அதே நாளிலேயே பயிர்க்கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தருமபுரி மாவட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆரம்பத்தில் சில மாவட்டங்களில் மட்டுமே செயல்பட்டு வந்த இந்த திட்டம் தற்போது அனைத்து மாவட்டங்களையும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ரூபாய் 5,00,000 வரை பயிர்க்கடன் பெறலாம். சேவை மையங்கள் அல்லது ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் போது உறுப்பினர் எண், ஆதார் எண், வங்கி கணக்கு விவரங்கள், நிலத்தின் பட்டா, சிட்டா போன்ற விவரங்களை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். குத்தகை நிலமாக இருந்தால் அதற்கான ஒப்பந்தமும் அவசியம். விண்ணப்பம் செய்ததும் சங்க அதிகாரிகள் தமிழ்நிலம் இணையதளம் மூலமாக நில விவரங்களையும் கிரைன்ஸ் தளத்தின் பயிர் தகவல்களையும் சரிபார்ப்பார்கள். கூட்டுறவு சங்க செயலாளர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் மாவட்ட மத்திய வங்கியின் பிரான்ச் மேனேஜரின் சரிபார்ப்புக்கு அரை மணி நேரத்திற்குள் செல்லும். மத்திய வங்கியில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கில் கடன் தொகை வரவு வைக்கப்படும்.